ஏசாயா 54வது அதிகாரம் 1 மற்றும் 2 ஆகிய வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஜெபிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவிலே நீர் உலாவுகிறீர், உம்முடைய மகிமையினால் எங்களை நிறைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும் ஐயா. ஆண்டவரே, புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. வானங்களிலே கர்த்தர் நீர் உம்முடைய வசனத்தை பறைசாற்றுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்தோடு எந்த வல்லமையோடு இந்த வசனத்தை நீர் அனுப்பினீரோ அதே வல்லமை, அதே மகிமை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வெளிப்படட்டும் ஐயா. அதே சிருஷ்டிக்கிற அதிகாரம் ஐயா எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். எல்லா இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும் ஐயா. உடைய வசனத்தின்படியே வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேல் இடங்கொள்ளாமற் புகமட்டுமாய் ஆசீர்வாதங்கள் வருஷிக்கப்படட்டும் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அடையன மறுத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. என்லார்ஜ் த பிளேஸ் ஆஃப் யுவர் டென்ட். நான் நேற்று தினத்தில் ரொம்ப நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு என்ன வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இந்த 2 வசனங்களை ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு காண்பித்தார். நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, போஸ்ட்மேன் வேலை தான் ஒரு பாஸ்டருடைய வேலை அப்படின்ட்டு. எனக்கு மனசுல நிறைய செய்திகள் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு இதை பேசணும், அதை பேசணும், இதை பேசினா உற்சாகமா இருக்கும், அதை பேசினா உற்சாகமா இருக்கும். கண்ணை கட்டி விட்டுட்டார், அவ்வளவுதான். கண்ணை கட்டி விட்டார், நீ பேசவே கூடாது. நான் அதை விரும்புறேன் பாருங்க, நான் அதை விரும்புறேன். நேற்றெல்லாம் ரொம்ப நேரம் தியானிச்சுட்டு இருந்தேன். தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் மட்டும் பின்மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே, எவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர். கரெக்டு தானே? சபைன்னு சொன்ன உடனே என்ன பிரிச்சிட முடியாது, நம்ம எல்லாரும் ஒரு அங்கம் தானே. ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறீர். யாருக்கோ ஒருத்தங்களுக்கு தேவைப்படுது, அதனால நான் என்ன விரும்புறேன்றத கூட நீர் பேசாதபடிக்கு கண்களை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டுறீர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேவன் நம்ம எவ்வளவு நினைவா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கொஞ்ச நேரம் அதை தியானிப்போம். நிறைய வசங்களை தியானிக்கணும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் தியானிங்க. திரும்பவும் நான் சொல்றேன், ஏன்ட்ட ஒரு சகோதரி பேசும்பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் சாயங்காலத்துக்குள்ள நைட்டு படுக்க போகிறதுக்குள்ள அந்த வசனத்தை வச்சு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடுவோம். அதை கேட்கும்பொழுது எனக்கு உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவரே எல்லாருடைய வீடு இதே மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஏதோ பஸ் டிக்கெட்டில் எழுதி போடுற மாதிரி எழுதி போட்டு, பாட்டுத்தாளில் எழுதி போட்டு, பின்னால் அப்படியே விட்டுட்டு போகிறத விட்டுட்டு கொண்டு போய் வீட்டில் தியானிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் அதை பழக்கமாக வச்சுக்கோங்க, வீட்டில் உட்காந்து படிங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறதெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் உண்மையாக சொல்லட்டுமா, நான் இன்னைக்கு இப்படி கொஞ்சம் நல்ல பிழைத்திருக்கிறேன்னு சொன்னான்னா அதுக்கு முதல் காரணம் தேவனுடைய வார்த்தை தான். ஆமா, அவருடைய வார்த்தையினால தான் இன்னைக்கு நிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் நிற்க பண்ணுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடுகள் ரொம்ப பெருசு. ஒவ்வொருத்தனை கேட்டீங்கன்னா என்ன மாதிரி யார் பாடுபட்டு இருப்பா அப்படிதான் நானும் சொல்லுவேன். என் பாட உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்கும் அப்படின்னு. இது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா உங்களோட அவங்க பாடுங்க தான் ரொம்ப பெருசா இருக்கும், என்னை விட உங்க பாடு பெருசா இருக்கும். ஒரு நாள் சில பேர் ஒரு பெரிய வைஸ்மேன், ஒரு ஞானி கிட்ட, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா. கவனிங்க சகோதரிங்கெல்லாம், சகோதரர்களும் கவனிங்க. எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவர் கூப்பிட்டாரு, 12 பேரையும் கூப்பிட்டாரு. வந்த 12 பேரையும் கூப்பிட்டு, இந்த பக்கம் 6 பேர் நெல்லு, இந்த பக்கம் 6 பேர் நெல்லு, இப்போ பிரச்சனை எழுது. 6 பேரும் எழுதுனா அந்த பக்கம், இந்த பக்கம் 6 பேரும் பிரச்சனை எழுதுனான். எழுதிட்டியா, இந்தா ஓம் பிரச்சனை அவன்கிட்ட கொடு, அவன் பிரச்சனை அவன்கிட்ட கொடு. மாற்றி மாற்றி கொடுத்தாரு. கொடுத்துட்டு
இந்த பிரச்சனையை வாங்கிக்கிறியா, அந்த பிரச்சனையை வாங்கிக்கிறியா. பார்த்தா அடப்பாவி, எனக்காவது 10 லட்சம் கடாம 1 கோடியில கடன் எழுதியிருக்கிறான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த பிரச்சனை அவனே வச்சுக்கிட்டு என் பிரச்சனை நான் வச்சுக்கிறேன். எல்லார் லைஃப்லயும் பிரச்சனை இருக்கு. ஆனால் அவையில் எல்லாவற்றையும் கடந்து செல்றதுக்கு கிருபை அளிக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். கரங்களுக்கு சத்தம் இல்ல சொல்லுவோமா? இந்த ஏசாயா 54வது அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம். 17 வசனங்கள். தயவு செய்து வீட்டுல போய் 10 முறையாவது இதை வாசிங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இது எனக்குரியதையா. திரும்ப சொல்றேன், என்றைக்கோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இழந்துட்டீங்க. நான் அத்தன்டிக்கா ரொம்ப அதிகாரப்பூர்வமா பேசுறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 1 to 17 வரையிலான வசனங்கள் ஒவ்வொன்றும் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சொந்தம். ஆமென். என் குடும்பத்திற்கு சொந்தம். 1 to 17 வரையிலான வசனங்கள் இந்த வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபைக்கு சொந்தம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் டிக்ளேர் பண்றேன். எல்லாரும் கரங்கள் எடுத்து சத்தமா ஒரு அலையில சொல்லுவோமா? ஒரு நன்மையும் குறைபடாத ஆண்டவரே, ஏராளமான வாக்குத்தத்தங்கள், ஏராளமான வாக்குத்தத்தங்கள். எத்தனை அற்புதம். நீங்க திரும்ப சொல்ற 10 முறை வாசிங்க. இதை வீட்டுல போய் 54வது அதிகாரத்தை 10 முறை வாசிங்க. இது எனக்கு சொந்தம் சொல்றதற்கு எனக்கு எல்லா ரைட் இருக்கு. ஏன் ரைட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 54வது அதிகாரங்கள் வெறுமனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்டது நினைச்சிடாதீங்க. சிறையிருப்பிலிருந்து திருப்பி வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டது நினைச்சிடாதீங்க. இது எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 53வது அதிகாரத்துல என் அருமை இரட்சகர் ஆத்தும நேசர் 1000 சிறந்தவர், அவருடைய பாடுகளினாலே, அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய உயிர்த்தெழுதினாலே உண்டான சுதந்திரமாகத்தான் 54வது அதிகாரத்தினோட தொடர்ச்சி. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? நல்லா கவனிங்க. 53வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. பின்னாட்கள் தான் அதிகாரம் போட்டாங்க, வசனங்கள்லாம் போட்டாங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய தோர் சுருள வாசிப்பீங்கன்னா 53வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி அப்படியே 54வது அதிகாரத்துல வருது. இன்னொரு இடத்துல சொல்றேனே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய பாடுகளினாலே, அவர் எனக்காக இந்த உலகத்துல வந்ததுனால இவைகள் ஒவ்வொன்றும் 54வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு நன்மையும் உங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். இயேசுக்காக எல்லாரும் கரம் கொடுத்து சத்தம் சொல்லுவோமா? எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் எனக்கு சொந்தம். எப்படி? அப்படி வாங்க. 53வது அதிகாரம், 53வது அதிகாரம் 1 to 10 வரையிலும் நம்முடைய இரட்சகருடைய பாடுகள். 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. அவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரர்களாலே ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். அப்படி சொல்லிட்டு தான் டக்குன்னு சொல்றாரு, பிள்ளை பெறாத மலடியே. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இதைத்தான் பவுல் எபேசருக்கு எழுதும் பொழுது எழுதுறாரு. நீங்க நினைக்கிறீங்களா இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதுன்னு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை சொன்னார் தான். ஆனா அதை விட முக்கியமா மேசியா அந்த பூமியிலே வந்த பிறகு உண்டாகிற நன்மைகள் இவைகள். நான் சொன்னேன்ல 53வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. அதனால இது உங்களுக்கு எனக்கும் சொந்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இதை எழுதுகிறாரு. எடுக்கலாமா? இங்க ஒரு புக் மார்க் வச்சுக்கங்க. எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் தயவுசெய்து வாலிப பிள்ளைங்கள்லாம் இதை வாசிங்க, அவ்வளவு ரிச்சான ஒரு நிருபம். எபேசியர் 2வது அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 11 இந்த வசனங்களே உங்களுக்கு செய்தியா இருக்கும் பாருங்க. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புற ஜாதியாராய் இருந்து, முன்னேன்னு சொல்லும் பொழுது எப்போ? இயேசுவை இரட்சகராக நாம ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு. முன்னே மாம்சத்தின்படி புற ஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதம் உடையவர்களால்
விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள். கரெக்டா? அவன் நம்மளை ரொம்ப கேவலமா பார்த்தான். நாங்களாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள், ஆபிரகாமின் உடன்படிக்கை உள்ளவர்கள், நீங்களா அப்படின்னு பார்த்தான். 12வது வசனம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பினுடைய அருமை தெரியல. சில பேருக்கு ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறோம்னு நினைக்கிறீங்கல்ல, அல்லது தேவன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த ரட்சிப்பு என்ற ஈவை எனக்கு கொடுத்தார், இயேசுனுடைய ரத்தத்தினால கழுவி என்ன சுத்தம் பண்ணாரு, நான் ஞானஸ்நானம் பெற்றேன், தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது, அனுமதி எனக்கு கிடைச்சது, அதெல்லாம் ரொம்ப சாதாரண நினைச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கணும்ல. பவுல் திரும்பவும் மண்டையில கொட்டி இதை ஞாபகப்படுத்துறாரு. நீ முந்தி எப்படிப்பட்டவனா இருந்த? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உன்னை பார்த்து ரொம்ப கேவலமா பார்க்கக்கூடிய நிலைமையில இருந்த. உனக்கு அந்த உடன்படிக்கைக்கான ஒரு தொடர்பு கிடையாது. நீ ரொம்ப லோ லெவல்ல இருந்த. மாத்திரமல்ல, நீ கிறிஸ்துவை சேராதவனா இருந்த. இஸ்ரவேலுடைய வாக்கு தத்தத்துல ஒண்ணு கூட உனக்கு கிடையாது. அந்த காணியாட்சிக்கு நீ புறம்பாய் இருந்த. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டார்னு சொன்னீர் ஆண்டவரே கேட்டமே. அப்படி சொல்றதுக்கே லாய்க்கு இல்லாதவங்களா இருந்தோம். அல்லது ஆண்டவரே கூடையும் மாப்பிசகர் உன்னுடைய தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறோமே, அல்லது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொன்னீர் ஆண்டவரே, இன்னைக்கு சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோமே, வாக்குத்தத்தங்களை உரிமையாக்குறோமே, இப்படிலாம் சொல்றதற்கு ஒரு காரியத்தில் கூட நம்ம வக்கில்லாதவர்களா இருந்தோம். அப்படிதான் பவுல் எழுதுறார். இத சொல்றதற்கு உனக்கு ஒரு தகுதி இல்லாம முந்தி இருந்த. எப்போ? இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு. இப்போ வசனம் சொல்லுது, நீ இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நீ அந்நியராய் இருந்த, நம்பிக்கை இல்லாம இருந்த. அது ரொம்ப முக்கியம். உனக்கு நம்பிக்கைன்றதே இல்ல. அடுத்தது, இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இதெல்லாத்தையும் தொடர்ந்து வாசிக்க. எப்படி எனில், இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்றார். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகியார். இயேசுவே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும், யூதனையும் சரி நம்மையும் சரி, ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய அந்த நடு சுவரை உடைச்சு சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ரெண்டு தரத்தாரையும் தமக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனால ரெண்டு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அது மாத்திரமல்ல, அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்படியே நாம் இரு திறத்தார், வேற யூத மாத்திரம் இல்ல, தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோமே, தேவனுக்கு அந்நியரா இருந்தோமே, நம்பிக்கை சோர்ல இருந்தோமே, அப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பை உணர்ந்தவங்க கரங்கள் ஒருத்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குதுங்க. இது நான் ஏதோ சும்மா வார்த்தை வாசத்துல சபைக்குள்ள வரல. அவருடைய பாடுகள், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றி அக்கிரமக்காரர்ல ஒருவராக எண்ணப்பட்டு தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால இவைகளெல்லாம் எனக்கு கிடைச்சது. இவைகளெல்லாம் எனக்கு கிடைச்சது. பிரதர், சிஸ்டர், இந்த ரட்சிப்புன்றது உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அனுபவிக்காம இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்கன்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுவாராக. இதை விட பெரிய பாக்கியம் உலகத்துல எதுவுமே இருந்துட முடியாது. ஆமென். எதுவுமே இருந்துட முடியாது. எனக்கு இதை வாசிட்டு இருக்கும்போது இன்னொரு வாசம் எனக்கு திடீர்னு ஞாபகத்தில் வருது. சமயத்தில் நான் போன புதன்கிழமை கூட நம்ம எல்லரசுங்களோட உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நான் அதை பேசிட்டு இருந்தேன். இந்த நம்பிக்கைன்றது உலகத்தில் எல்லாருக்கும் தான் இருக்குது. யாருக்கு இல்லை சொல்லுங்க? உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் இருக்குதா என்ன? ஆனா பவுலுங்க சொல்லும் பொழுது சொல்றாரு, நம்பிக்கையற்றவர்களுமா இருந்தோம். அப்படிதானே போட்டிருக்கு. அப்படி வாங்கல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு இங்க ஒரு புக் மார்க் இருக்கட்டும். எபேசியருக்கு திரும்ப வர வேண்டி இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம். இந்த உலகத்துல இயேசு மேல நம்ம வைக்கிறோம் பாருங்க, ஜீவனுள்ள தேவன் மேல நம்ம வைக்கிறோம் பாருங்க, அது மட்டும்தாங்க நம்பிக்கை. அதுதான் ரியலான நம்பிக்கை. கரெக்டா? 1000 பேருக்கு 1000 நம்பிக்கை இருந்துட்டு போட்டோம். உலகத்துல யாருக்குமே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவே மாட்டான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஃபெய்த் இருக்குது. கரெக்டா தானே? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃபெய்த் இருக்குது. இங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல
ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா சொல்றார் பாருங்க. மன்னிக்கணும், 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனம். அங்க அலங்கார வாசலண்டையில் இருந்த அந்த மனுஷன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுரு அவன் பெற்றுக்கொண்ட சுகத்தை குறித்து அங்கிருந்த மற்றவர்களுக்கெல்லாம் சாட்சியா சொல்லும் பொழுது இந்த வசனத்தை சொல்றார். நீங்க எல்லாரும் எடுங்க, 16வது வசனம். நான் வாசிக்கட்டுமா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். அவருடைய நாமத்தை பற்றும், அதாவது இயேசுனுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை, நல்ல கவனிங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இப்ப விசுவாசம் அற்புதம் கொண்டு வருதா, அவருடைய பேர் அற்புதம் கொண்டு வருதா? பரீட்சை வச்சா யார் எத்தனை மார்க் எடுப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க, கரெக்டா பேசணும். இப்போ நான் எதுக்கு தெரியுமா சொல்ல வர்றேன்? பிரதர், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பிரதர், எங்களுக்குன்னு அது உண்டு இது உண்டு. நான் அங்க போறேன், ஒருத்தன் அந்த பக்கம் போறான், ஒருத்தன் அந்த பக்கம், எல்லாம் சுத்தி சுத்தி போறான். அவன் நம்பிக்கை இல்லாம பிரதர், உங்களை விட என்னை விட அவனுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நீங்களாம் நினைக்காத குத்தி இருக்குமா சொல்லுங்க பாப்போம். ஐயோ, நமக்கு இந்த இயேசுநாதரே வேண்டாம், உங்க எல்லாரும் கூப்பிட்டு விசுவாசத்தை சோதிக்கும்படி இப்பொழுது ஜீவன் அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஈட்டியை குத்துவான் உங்கள் கண்ணத்திலே, நான் இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஈட்டியை குத்துவேன்னு சொன்னா எத்தனை பேர் நீங்க இயேசுவின் நாமத்தினாலே ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் எத்தனை பேர் சொல்லிங்க பாப்போம்? ஒருத்தர் சொல்ல மாட்டோம். சொல்ல நினைக்கிறீங்க? அப்பா, இந்த சபை ரொம்ப ராங் டாக்டரின் பிரதர், அது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி. ஆனா அவன் குத்துறானே, ஏங்க அவன் குத்துறாங்க. அவன் செருப்பு இல்லாம காசிக்கு போச்சோன்னா போறான். நாங்க ஒரு நாள் திருப்பதி மலைக்கு கீழே இருந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி போறோம், இங்க இருந்து ஒருத்தர் அப்படி காலில் செருப்படாம வந்துட்டு இருக்கிறாரு. ஐயா, எங்க இருந்து வரீங்க? நாங்க வியாசார்பாடியில இருந்து வர்றோம். காலில் செருப்பு போடல. அவனுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? ஏங்க, நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஆனா வேதம் எதை நம்பிக்கைன்னு சொல்லுது தெரியுமா? இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் இந்த விசுவாசம், இந்த விசுவாசம், இந்த ஃபெய்த்ன்றது இருக்குது பாருங்க, எல்லாருக்கும் இருக்குது. ஆனா எது ரியலான ஃபெய்த், எது ஒரிஜினலான ஃபெய்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை பற்றி நாம் ஆராதிக்கிறோமே, ஜீவனுள்ள தேவன் இயேசுவை பற்றி அந்த விசுவாசம் இருக்கு தெரியுமா? அதுதான் ஒரிஜினல் ஃபெய்த், ஜென்யூன் ஃபெய்த். அது இப்ப இந்த விசுவாசம் வந்துட்டு, இப்ப விசுவாசம் எனக்கு அற்புதத்தை கொண்டு வந்துட்டு கூட சொல்ல முடியாது. வசனம் சொல்லுது, அந்த நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே இந்த அற்புதத்தை இவனுக்குள்ள கொண்டு வந்துச்சு, பலப்படுத்தினது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இப்ப கூட நீ உன் விசுவாசம்னு பெருசா பேசாத, எங்க விசுவாசம் கொண்டு வந்துச்சு தான். ஆனா அவரால் உண்டான விசுவாசமே. ஒரு இடத்துல கூட நானும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்கண், எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த நம்பிக்கை தான் அன்னைக்கு நமக்கு இல்லாம இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணாமற் போன ஆடுகளை தேடி வருகிற நல்ல மேய்ப்பனுடைய கண்கள் உங்க மேலையும் என் மேலையும் பதிஞ்சுது. ஆமென். அவர் தூக்கி எடுத்தார், மீட்டு ரட்சித்தார். அதனால இந்த பாக்கியத்திற்கு நம்ம சொந்தமா இருக்கிறோம். இது சும்மா சாதாரண ஏதோ போன பிச்சை போட்டுட்டு போற அனுபவம் இல்லை. இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல தான் நிக்கிறோம், 53வது அதிகாரத்துல ஏசாயால. சரி, இது ஏதோ சாதாரண பிச்சை போட்டு போற அனுபவம் இல்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏசாயா 54வது அதிகாரத்துல 17 வசனங்களும் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை நான் உரிமை பாராட்டணும், அது எனக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகள் எல்லாவற்றிற்கும் ஏற்கனவே ஒரு விளக்கரையத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. ஏங்க, அவர் கொடுத்திருக்கிறாரு, என்னை அவருடைய மந்தைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இவைகள் எல்லாவற்றையும் எனக்காக அவர் செய்து முடித்தபடியினாலே எனக்கு ராயல் ரைட்டா போய் நான் கேட்கறதுக்கு எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அப்படி வாங்க பாப்பா, எபேசியர் 3வது அதிகாரத்திற்கு வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கும். எபேசியர் 3வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 8லிருந்து 1லிருந்து 12 வரைக்குமே வாசிக்கணும். பவுல் இப்போ உலகத்தானுக்காக ஜெபிக்கல, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். எதுக்கு ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ பெரிய ரிச்சஸ் இருந்தும் கூட, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தும் கூட, இவ்வளோ பெரிய வல்லமையும் கொடுத்தும் கூட, இது அறியாம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு. வாசிக்கலாமா? இது நிமித்தம் எல்லாரும் எடுங்க, இன்னைக்காவது வாசிக்கலாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஒரு அதிகாரத்தை அப்படி வாசிச்சுட்டு வீட்டில் போயிட்டு, பிரதர் இன்னைக்கு நான் பைபிள் வாசி முடிச்சுன்னு யாரும் சொல்லிட போறீங்க. வாசிக்கலாமா? இது நிமித்தம் பவுலாகிய நான்
புற ஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் தேவன் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பவுல் சொல்றாரு, அந்த ரகசியத்தை எனக்கு அவர் சொல்லிட்டாரு. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அந்த அறிவை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரகசியம் இப்பொழுது எது, கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு முன்பு ஒருத்தருக்கும் தெரியல, ஒருத்தருக்கும் அறிவிக்கப்படல. அவர்களுக்கு கிறிஸ்து வரப்போறார், பாடுகள், அவருடைய பாடுகளுக்கு பிறகு உண்டாக்குற மகிமையெல்லாம் உண்டுன்னு தெரியும். ஆனா இவ்வளவு டீட்டெயிலா சின்ன சின்ன காரியத்துல கூட உன் இவ்வளவு அக்கறையா இருக்கிறாரு, இவ்வளவு கரிசனையா தேவன் இருக்கிறாரு, சொந்த குமாரனை தந்தவர் வேற எதை தராம இருப்பாரு, எல்லாத்தையும் உனக்கு கண்டிப்பா தருவாருன்ற இந்த ரெவலேஷன்லாம் அன்னைக்கு அவனுக்கு கிடைக்கல. சொல்றாரு 7வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறுவனாகிய நான். எதுக்கு அவர் அப்போஸ்தலராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்னா, வாசிங்க, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க, எல்லாம் உங்களுக்கு நல்ல உள்ள ஏறட்டும். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதற்கொண்டு மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐஸ்வர்யம், ஆதி காலம் முதற்கொண்டு மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐஸ்வர்யம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்குது. இத மெசேஜ் பைபிள் எப்படி தெரியுமா போட்டிருக்குது? My task is to bring out in the open and make plain what God, who created all this in the first place, has been doing in secret and behind the scenes all along. என் வேலை, என் பணி என்ன தெரியுமா? தேவன் சிருஷ்டிப்பினால் முதற்கொண்டு ரகசியமாய் திரை மறைவில் எதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சாரோ இதெல்லாம் கொண்டு வந்து உங்கள் கண்கள் காண வெளியரங்கமாக்குவது தான். எல்லாரும் ஒரு இடையில சொல்லுவோமா? இதுதான் என் வேலையே சொல்றாரு. Through Christians like yourselves gathered in churches. சபைக்கு வர்றவங்க கவனிங்க, சபைக்கு ஏன் வரணும், சபைக்கு ஏன் வரணும், சபையின் பங்கு பெறுதல் எவ்வளவு அவசியம். பவுல் சொல்றாரு, through Christians like yourselves gathered in churches, this extraordinary plan of God is becoming known and talked about even among the angels. இது தேவதூதர்கள் கூட அங்க பேசிட்டு இருக்கிறாங்களா, என்னப்பா இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெருசு, என்னப்பா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு கொடுத்துட்டாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு. என்ன பேச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மால் ஏற்கனவே விழுந்து போனா அவனுக்கு ஒரு பாதாளத்தை உண்டு பண்ணி அவனை தூக்கி உள்ள தூக்கி போட்டாரு. அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காம விட்டாரு. இப்ப அங்க கீழே போய் ஒருத்தன் விழுந்த உடனே அவனை மீட்கிறதுக்குன்னு சொல்லிட்டு குமாரனையும் அனுப்புறாரு. இது என்னப்போ ஆச்சரியமா இருக்குது. அப்படி என்னப்போ அவங்க மேல அவருக்கு அவ்வளவு பாசம். ஆபிரகாமினுடைய சந்ததி, ஏற்கனவே அதை பேசியிருக்கிறேன். நீங்க ஆபிரகாமின் தேவன் ஒண்ணு இருக்குது, செய்தி வேணாம், அதை போய் கேட்டுக்கங்க. இப்ப அதை விளக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அவனை மட்டும் மீட்க போயிட்டார். இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் ரகசியம், அவனுக்கு புரியாத ரகசியத்தை இப்ப பவுல் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் அவருடைய ரத்தத்தினால உண்டான பாக்கியம் ஐயா. இயேசுனுடைய ரத்தத்திற்காக எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுவோமா?
இந்த ரத்தத்தை ஒரு நாள் அசட்டை பண்ணாதீங்க. இந்த ரத்தத்தை ஒரு நாள் அற்பமா நினைக்காதீங்க. இந்த ரத்தத்தை ஒரு நாள் உங்க வாழ்க்கையில சுதந்திரம் பாராட்டாம ஏமாந்துராதீங்க. சுதந்திரம் பாராட்டுங்க. இவ்வளவு நன்மைகளும் இவ்வளவு விடுதலையும் இவ்வளவு கிருபைகளை ஏராளமாய் தாராளமாய் என்னுடைய வாழ்க்கையில அப்படியே டேம ஓபன் பண்ணி உள்ள பீரிட்டு அடிக்கிற மாதிரி செய்கிற அவருடைய மகா பெரிய கிருபையினால உண்டான ரத்தத்திற்காக எல்லாரும் கரங்கள் எடுத்து சத்தம் முன்னாடியிலே சொல்லுவோமா? எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. இப்ப இந்த 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. ஜஸ்ட் திங்க் தோ ஐ டிட் நத்திங் டு டிசர்வ் இட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு தகுதி இல்லை. நான் ரொம்ப ஒரு யூஸ்லெஸ் கிறிஸ்டியனா இருந்தாலும் கூட, yet I was the one chosen for the special joy of telling the Gentiles the glad news of the endless treasures available to them in Christ. சொல்றேன், எனக்கு ஒரு தகுதி இல்லைங்க, நான் யூஸ்லெஸ். ஆனா ஒரு காரியத்தை சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புறஜாதியா இருக்கு, அதாவது தேவன் அறியாம வாழ்ந்தமே, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தூர புறஜாதிகளா வாழ்ந்தமே, நமக்கு இந்த கிளாட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the endless treasures available to us in Christ. கிறிஸ்துவுக்குள்ள முடிவில்லாத அந்த பொக்கிஷம் நமக்கு ஏராளமான தாராளமான விதத்தில் கிடைக்கிறன்ற இந்த செய்தி தான் நமக்கு பெரிய கிளாட் நியூஸ். பிரதர், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம். சில பேர்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, எப்படிங்க, ஏதோ வண்டி ஓடுது பிரதர், அது பஞ்சரா ஓடுதா ரிசர்வ்ல ஓடுதா அதை முதல்ல சொல்லியா? சில பேர் யார்கிட்ட கேட்டாலும் அன்னைக்கு கூட ஒரு பாட்டு போட்டிருந்தான், ஏதோ கிருபையினால் வாழ்க்கை ஓடுது. அடப்பாவி, கிருபையினால் ஓடுற வாழ்க்கை நல்ல தலை நிமிர்ந்து ஓட செய்ய. ஆமென். பவுல் அதுக்கு தான் ஜெபம் பண்றாரு. பவுல் எதுக்கு ஜெபம் பண்றாரு? பின்னால நீங்க 3வது அதிகாரத்துல வாசிங்க பார்ப்போம். நீங்களே வாசிச்சீங்கன்னா தெரியும். எபேசியர் 3வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, இதுக்காகத்தான் நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றேன் பிரதர். இதுக்கு ஜெபம் பண்றேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் நடக்குது. ஊழியக்காரங்கள்லாம் ஜெபம் பண்றாங்க. எதுக்கு ஜெபம் நடக்காங்க? பொருளாதார ஆசீர்வாதத்திற்கான ஜெபம் அது ஒரு பக்கம் போகுது, சாப முறிப்பிற்கான ஜெபம் அது ஒரு பக்கம் போகுது, எல்லா பக்கம் போட்டும். ஆனா பவுல் ஒரு காரியத்திற்கு ஜெபம் பண்ணார், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஒண்ணு இருக்குது, அது கிறிஸ்டியன் சொல்லிட்டு சர்ச்சில் வேற என்ரோல் பண்ணி வச்சிருக்குது. ஆண்டவரே, அது ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாம வரத்தான் செய்யுது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அப்பா பிதாவே நான் ஆராதிக்குது. மீதி 6 நாள் அனாதை போல ரோட்ல சுத்திட்டு கிடக்குது, உட்காந்து அழுதுட்டு கிடக்குது. இப்ப இதுங்களுக்கெல்லாம் நல்ல மனக்கண்களை திறங்க ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு பவுல் போராடி போராடி ஜெபிக்கிறார். எதுக்கு ஜெபம் பண்றாரு? ஆண்டவர் ஏன் சிறையிருப்பு நீங்கலாம் இல்லை, ஆண்டவர் இந்த சிறையிருப்பு இருந்தா கூட எனக்குள்ள மகிழ்ச்சி இருக்குது ஐயா. ஆனா எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய ரிச்சஸ் கொடுத்தோம், இவ்வளோ ட்ரெஷர்ஸை கொடுத்தோம், இவ்வளோ விடுதலையை கொடுத்தோம் கூட அது இன்னும் புரியாமலே இருந்துட்டு இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு தெரியுமா ஜெபம் பண்றாரு? வாசிங்களேன், அந்த ஜெபத்தை நீங்களே ஏறிடுங்க. இப்போ 14 இருந்து வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய எதுக்கு ஜெபம் பண்றாரு பாருங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஒரே ஒரு கேள்வி. நீங்க எல்லாரும் ஜெபிக்கிற நல்ல ஜெப வீரர்கள், ஜெப வீரங்கனைகள், எத்தனை நாள் இதுக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். உடனே பிளேட்டை திருப்பிடாதீங்க. நீர் தானையா ஊழியக்காரர், நீர் தானே எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். வாசிங்க, இப்ப வாசிங்க. நீங்க இன்னைக்கு போயிட்டு, ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதியும், எனக்கு சொந்தமா அண்ணா நகர்ல ஒரு 3 bedroom ஃபிளாட் தாரும் ஆண்டவரே, அதெல்லாம் அடையும், இதெல்லாம் அடையும், இதெல்லாம் தரும், அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு போயிட்டு உங்க ப்ரேயர் ரெக்வஸ்ட் வீட்டில் ஒரு போர்டை போட்டு எழுதி போடுங்க. எதுக்கு தெரியுமா ஜெபம் பண்ணணும்? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? வாசிங்க, எல்லாரும் எடுங்க. 266வது பக்கம் வாசிக்கலாமா? இன்னைக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. எது தெரியுமா ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே, உம்முடைய ஆவினாலே உள்ளான மனுஷன்ல நான் வல்லமையாய் பலப்படணும் ஐயா. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கணும், ஜெபிக்க கூடாதா? இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. முதல்ல இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆண்டவரே, இப்ப நீங்க தான் ஜெபம் பண்றீங்க. வாசிக்கலாமா?
ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே நான் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே வாசமாய் இருக்கவும், நான் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவன் ஆகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும், நீர் உமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஐயா, இப்படிலாம் நீங்க டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இது மாத்திரம் உங்க ஏக்கமா மாறிடுச்சுன்னா, இது மாத்திரம் உங்களுடைய ஆசையா மாறிடுச்சுன்னா, இது மாத்திரம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா மாறுன்னு சொன்னா, 20வது வசனம் அப்படியே வந்து நம்முடைய லைஃப்ல அப்படியே கிரியை செய்யும். என்ன வசனம்? நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின்படி, நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின்படி தான் அது வேலை செய்யும். இப்போ எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமின் போட்டிருக்குத, அது எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தான் இப்போ ஜபமா வாசிச்சோம். டெய்லி உங்களுடைய ஆசை, ஆண்டவரே இன்னைக்கு என்ன சோத்த பொங்குறது, என்ன குழம்பு வைக்கிறதுலாம் கேட்கறத விட்டுட்டு, உள்ளான மனுஷர்ல பலப்படுத்துங்க ஆண்டவரே, உங்க அன்புல ஆழமா அகலமா நீளமா உயரமா நான் வேறுன்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் நில பெற்றவங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையில என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, கிறிஸ்து விசுவாசத்தினால எனக்குள்ள ஆழமா வேறுன்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசாயா 54 உள்ள ஒரு வாக்குத்தத்தம் கூட உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நிறைவேறாம போகவே போகாது. ஆமென். இதைத்தான் பவுலும் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், மேலானதை தேடுங்க. ஆமென். இப்ப செய்திக்கு வருவோம். ஏசாயா 54வது அதிகாரம். ஏன்னா இது அடுத்த முறை கிடைக்காது. கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக கூட பரவாயில்ல. கரங்கள் ஒருத்தர் இடையில சொல்லுங்க பாப்போம். மெஜாரிட்டி கிடைச்சிச்சு. ஏசாயா 54 வாங்க. நான் நேற்று இதை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை திட்டம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 53வது அதிகாரத்தில் இவ்வளவு பாக்கியத்தை ஆண்டவர் இயேசுனால நாம பெற்றுக்கொண்டோம். இப்ப 54வது அதிகாரத்தில் சாப்டர் 54ல பாத்தீங்கன்னா, முதல் 2 வசனங்கள் மட்டும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, மற்ற 15 வசனங்களும் தேவன் நமக்கு செய்யறது. இப்ப வாசிச்சு பாருங்க, தெளிவா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஏசாயா 54ல ஆண்டவர் அதுல 5 இடங்கள்ல சொன்னார்னு கூட போடல, சொல்லுகிறார். இன்னைக்கு பொருந்தது அது கரெக்டா. அதையும் வாசிறேனே. 54:1 எடுங்க பார்ப்போம். அவர் சொல்றாரு, அநாத ஸ்திரீகளை பார்க்கலும் பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். 6வது வசனத்துல பாருங்க, கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். 8வது வசனம், அற்ப காலமோண்ட கோபத்தினால என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய குருவுடன் உனக்கு இருங்கன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொன்னார்ல. இன்னைக்கு சொல்றாரு, February 2, 2025 இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு. 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கு உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். 17வது வசனம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு சொல்றார் பிரதர், இன்னைக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறார். வார்த்தை மாறாதவர் அவரு. இப்ப வாசிக்கிற உங்களுக்கு புரியும். 3ல இருந்து 15 வரலான வசனங்கள் திட்டம் தெளிவுமா அவர் சொல்றார், நான் செய்வேன், உனக்கு செய்வேன், நீ பயப்படாம இருப்ப. ஆனா 1-2 வசனங்கள் மட்டும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. வாசிக்கலாமா? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, நீ பாடு. அடுத்தது, கற்ப வேதனைப்படாதவளை கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. 2வது வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை நீ தான் விசாலமாக்கணும், உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாத, உன் கயிறுகளை நீ நீளமாக்கு, உன்னுடைய முளைகள், அந்த கூடாரம் அடிக்கிறதுக்கு ஆணி முளைகள் அடிக்கிறாங்களே அதை நீ உறுதிப்படுத்து. இந்த 2 வசனமும் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற கண்டிஷன். அதுக்கப்புறம் 3வதுல இருந்து வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய்,
ஜாதிகள்லாம் ஜாதிகளை சுதந்திரத்தை கொண்டு பாலை கடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள், பயப்படாத வெட்கப்படுவதில்லை, நான் அதை லட்சிய அடைவதில்லை, இதெல்லாம் ஏன் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ செய்ய வேண்டிய காரியம் 1, 2 ஆகிய வசனங்கள். நான் தனித்தனியாக ஒவ்வொரு வசனமும் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. நான் மேலோட்டம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் திரும்ப வீட்டில் போய் வாசிங்க. திரும்ப சொல்லிட்டேன், 10 முறையாக இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும் சொல்கிறேன். வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குறதுக்குள்ள 10 முறை 53, 54 வாசிங்க. இன்னைக்கு வேற எதுவும் கூட நீங்கள் வாசிக்க வேண்டாம். வாசிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே விளக்கரை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இது வேணாம் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே கொடுத்தாச்சு, இது எனக்கு வேணும். அங்க கொடுத்துருக்குது, நான் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு போயிருக்கணும். அங்க விளக்கரையும் கொடுத்துருக்கு, நான் பயப்படுவதில்லை. அங்க விளக்கரையும் கொடுத்துருக்கு. இன்னைக்கு நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அதையும் சொல்றாரு, கைவிடப்பட்டு மனநொந்த ஸ்திரியை போல இருக்கிற. அடுத்தது இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற. அப்படி மேல 4வது வசனத்தில் வாசிச்சேன்னா விதவையை போல இருக்கிறான்றார். கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற விதவை போல இருக்கிற. இது 2 வார்த்தையுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சாதாரண பெண் உரிமையெல்லாம் பேசுறோம். அன்னைக்கு இப்படிப்பட்ட சூழல் இருந்தவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. ஆண்டவர் அதனால தான் அந்த 2ஐயுமே அங்க மென்ஷன் பண்ணி காட்டுற. சரி, இப்ப முதலாவது ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? நீ மகிழ்ந்து பாடு, நீ மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு. சார்லஸ் ஸ்பர்ஜன் தேவ மனுஷன் சொன்னாரு, காட் ஹேஸ் நோ டம் சில்ட்ரன். ஆண்டவருக்கு ஊமையான பிள்ளைங்களே கிடையாது அப்படின்னாரு. சபையில வந்து அப்படியே உட்கார்ந்து எல்லாரும் கரங்களை வருத்தி ஆராதனிப்போம் அப்படின்னு சொன்னாலும், ஆனா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க மட்டும் பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை, நான் அதை லட்சியடுவதில்லைன்னு சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், முதல்ல மகிழ்ந்து பாடு, முதல்ல மகிழ்ந்து பாடு, அதை முதல்ல செய்யு. நீ ஆனந்த சத்தமிட்டு ஆர்ப்பர், என்னுடைய மகத்துவங்களை பேசு. வேதம் சொல்கிற அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள், அவருடைய மகத்துவங்களை எல்லாம் வெளிப்படுத்துங்க. நான் பாடணும்னு சொல்லும் பொழுது சில பேர் எப்போ பாடினாலும், என் விண்ணப்பத்தை கேட்பவரை கண்ணீரை கண்டவரை, என்னைக்காவது ஒரு நாள் பாடலாம். எப்பவுமே வந்து விண்ணப்பத்தை கேட்பவரை கண்ணீரை கண்டவரை ஆண்டவர் சொல்றார், முதல்ல அந்த கண்ணை என்ன பார்க்கட்டும், அந்த கண்ணை என்ன பார்க்கட்டும். மகிமை பொருந்தினவராக ராஜாவை உன்னுடைய கண்கள் காணும்னு போட்டிருக்க. அந்த ராஜாவை ஒரு முறை நீ அப்படி பார்த்துரு, பார்த்துட்டாலே போதும். பவுல் கூட துதிக்கிறார். எதற்கு துதிக்கிறார்? நான் அதனாலதான் சொன்னேன், இயேசுனுடைய பாடுகள் உள்ள அடங்கி இருக்கிறபடினாலே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கும் சொந்தம். அதனாலதான் எபேசியர் நிருபத்தை நான் காட்டினேன் உங்களுக்கு. அப்படி வாசிக்கலாமா? எபேசியர் 1:3 தேவனை பவுல் அந்த இடத்துல துதிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். கரங்களை ஒருத்தி சத்தமரல சொல்லுவோமா? துதிக்க ஆரம்பிச்சிருங்க, நல்லா துதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த எபேசியர் 1:3 ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி தெரியுமா போட்டிருக்குது? How we praise God, the Father of our Lord Jesus Christ, who has blessed us with every blessing in heaven because we belong to Christ. கவனிங்க, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் இருக்கிறபடியினாலே பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால நம்ம பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும். ஆமென். அவர் ஒன்னு கூட மீதியா வச்சுக்கிட்டு ஓரம் ஒதுக்கி வச்சுட்டுலாம் கொடுக்கறல, எல்லாத்தையும் தாராளமா கொடுத்திருக்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, how blessed is God and what a blessing he is. He is the father of our master Jesus Christ and takes us to the high places of blessing in him. High places of blessing. எதுக்கு ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னா, ஆசீர்வாதத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு அவர் நம்மளை எடுத்து போயிட்டே இருக்கிறாராம். பிரதர், இந்த ஆசீர்வாதம் உடனே இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர்ற நினைப்பு என்ன தெரியுமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோன்னு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா கண்ணில் முன்னால் வருது? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தினுடைய takes us to the high places of blessing அப்படின்னு போட்டிருக்கு in Christ. அப்படி உச்சிதமான ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு போறாரோட உங்க கண்ணு முன்னால் என்ன வந்து நிற்கிது நான் சொல்லிட்டேன். இப்போ அப்படியே வரும்பொழுது ஒரு காரை பார்த்துட்டே வந்திருப்பீங்க. இந்த கார் நல்லா இருந்திருக்குமா? ஆசீர்வாதத்தினோட உச்சிதமான நிலைமைக்கு எடுத்துட்டு போறாரு. அப்பா, என் வீட்டு முன்னால கார் வந்துச்சு. சில பேருக்கு வீடு வந்துச்சு. வீடுக்காக காருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும், நான் வேண்டான்னு சொல்லலை. பவுல் ஒரு நாள் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரையோ,
அதை விட மேலான சமாதானம் உண்டு ஐயா, மகிழ்ச்சி உண்டு, உள்ளான வல்லமை உண்டு. அநேக ஆயிரங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக மாற முடியும். கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்ல முடியும், அவருடைய வல்லமை வெளிப்படுத்த முடியும், அவருடைய வரங்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும் ஐயா. இவைகள் எல்லாவற்றையும் தான் சொல்றார். takes us to the high places of blessing. தூக்கிட்டு போறாரு அங்க, என்ன தூக்கிட்டு போறாரு. ஆமென். இது பெரிய இதுல தெரியுமா, அடுத்த வசனம் சொல்லுது, long before he laid down earth's foundation he had us in mind. இதில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போடுறதற்கு ரொம்ப நாளைக்கு முன்னதாகவே உங்களை என்னன்னு அவர் மனசுல வச்சுட்டு இருந்தாராம். இது என்னங்க, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன், உங்களுக்கு எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, பூமிக்கு அஸ்திவாரம் போடும் பொழுது யோபுல இதே மாதிரி சவாலை திரும்ப திரும்ப அவர் ஏற்படுத்திட்டே வர்றாரு, சொல்லிட்டே வர்றாரு. பூமிக்கு அஸ்திவாரத்தை போடும்பொழுது நீ எங்க இருந்தன்னு கேட்கிறாரு ஆண்டவர். ஆனா வசனம் சொல்லுது, பூமிக்கு அவர் அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாடி அவருடைய மைண்ட்ல நீங்களும் நானும் இருந்தோமா? இதை விட வேற உலகத்துல என்னங்க? தேவன் என்ன மறந்துட்டாரு. சில பேருக்கு எப்ப பாரு பிராண பாட்டு, கர்த்தர் மறந்துட்டாருங்க. அவரு மறந்துட்டாரு. அவருனா மறந்துட்டு போறாரு. அவரு மறக்கல, அவர் உங்களை என்ன இன்னைக்கு நினைக்கல, பூமிக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்பதாகவே மனசுல வச்சிருந்தாராம். ஒரு அழில சொல்லுவோமா? இதனால நம்ம மகிழ்ந்து பாடித்தான் ஆகணும். நான் யோசிச்சேன், இதுக்கு சரியான உதாரணமா யாரா இருப்பானா, எனக்கு அண்ணால தவிர வேற யாரும் சொல்லவே முடியல. இந்த அண்ணால் மகிழ்ந்து பாடுனா, நீங்க நினைப்பீங்க அவ மலடியா இருந்தா சாமுவேலை பெற்ற பிறகு அந்த பாட்டு அவளுக்கு உள்ள இருந்து வந்துச்சுன்னு. இல்ல, அந்த பாட்டை நீங்க வாசிச்சீங்கன்னா, அண்ணால் ஒரு நாளும் சாமுவேல் கிடைச்சதுனால அதை பாடல, அதனால பாடலாங்க. நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவளை ஆசீர்வதிச்சதுனால தான் அப்படி பாட. ஆனா ஒரு இடத்துல கூட அவ அதை பத்தி போடவே இல்லை. எடுக்கலாமா? எடுங்க பார்ப்போம். அந்த ரட்சிப்புன்ற வார்டை கூட நீங்க வெறுமனே அண்ணாளுக்கு கொடுத்த அற்புதமா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தப்பு. 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திற்கு வாங்க. அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி, என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, நம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறான். ஐயா, நீங்க அந்த இடத்துல ரட்சிப்புன்னு சொல்ற, மறுபடியும் சொல்றேன், நிந்தை நீங்கி போனதை பத்தி அவ பேசவே இல்லை. இன்னும் கேட்டீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவேன்னு முதல்ல பெயர் கொடுத்ததே அவதான். சேனைகளின் கர்த்தாவேன்னு அவருக்கு த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், த லார்ட் ஆஃப் ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொடுத்ததே அவதான். ரட்சிப்பினாலே நான் களி கூறுகிறேன். அதுக்கு பிறகு பாருங்க, எங்கேயாவது வந்து பெண்ணினால் என்ன திட்டுனா, எல்கானா எனக்கு இன்னொரு பங்கு கொடுத்தானே ஆண்டவரே அதுக்கு ஸ்தோத்திரம், இவன் அந்த மாதிரி கதெல்லாம் ஒன்றும் பேசல. இங்கதான் இருக்கிறவங்களும் ஒரு இலையில சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வந்து பாக்குறா தேவனுடைய மகத்துவத்தை பார்த்த உடனே, ஆண்டவரே உம்மை போல பெரிய தேவன் யார் இருக்கிறா பாப்போம். அந்த வாசிங்களா, அந்த வசனங்களை வாசிக்க பார்ப்போம், எடுக்க பார்ப்போம். சந்தோஷமா இருக்குது. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அப்படி வரிசை அப்படி பார்த்துட்டே பேசிட்டே வர்றார். சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறாரு, இளைவனை குப்பையிலிருந்து உயர்த்துறாரு, பூமியின் ராஜாக்களோட அதிபதி உட்கார பண்றாரு, எல்லாம் பூமியின் அஸ்திபாரங்கள்லாம் கர்த்தரோட எல்லாம் பேசிட்டு அவளுடைய தரிசனமே அப்படி மாறிடுச்சு பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. நீங்க இது வரைக்கும் அதை கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயந்திருத்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு. இதுவரைக்கும் ராஜாவே இல்லை, தெரியும்ல, ராஜாவே வரல. எங்க ராஜாவே வரலங்க, இஸ்ரவேல்ல ராஜாவே வரல. அவளுக்கு என்ன பாருங்க விஷன். அங்க பார்த்தா தான் ஆண்டவர் ஃபியூச்சர் நல்லா காட்டுவார். ஆண்டவர் மகிமையானதை தேடினா மகிமையானதெல்லாம் கர்த்தர் காட்டுவார். நான் அதனால தான் ஆராதனை வேலையில சொன்னேன். எத்தனை பேர் கவனிச்சிங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. அற்புதம் உங்களை ஒரு நாளும் திருப்தி ஆக்கவே ஆக்காது. தேவனுடைய மகிமை மட்டும்தான் உங்களை திருப்தி ஆக்கும். ரெலையில சொல்லுங்க பாப்போம். ஆராதனைக்கு லேட்டா வந்தவர்களுக்காக இதை நான் திரும்ப சொல்ல வேண்டி இருக்குது. ஒரு நாளும் அற்புதம் உங்களை திருப்தி ஆக்கவே ஆக்காது. ஏன் அற்புதம் திருப்தி ஆக்காதுன்னா, நாளைக்கு ஒரு தேவை வந்தோம்னா நேத்து செஞ்ச அற்புதம் மறந்துடும், திருப்தி இல்லாம போயிடும். அற்புதம் திருப்தி ஆக்கவே ஆக்காதுங்க. தேவனுடைய மகிமை மட்டும்தான் திருப்தி ஆக்கும். அதனால மோசே அன்னைக்கு கேட்டான், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். 1000 அற்புதம் நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் ஒரே ஒரு முறை உங்களுடைய மகிமை மாத்திரம் எனக்கு காட்டிடும். யோவான் 2வது அதிகாரத்தில் அந்த கானா ஒரு கல்யாணத்துல
தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார்ல, வசனம் சொல்லு, இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை செய்து நம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார்னு போட்டிருக்கு. மறந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேட வேண்டியது மேன்மையான மகிமையானவைகளை தானே தவிர வெறுமனே தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீர் ஆண்டவரே அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த நிலைமையில இருந்தீங்கன்னா அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு மேல வந்துருவோம். ஆண்டவரே உம்மை தேட, உங்களுடைய முகத்தை தேட, உங்களுடைய மகிமை நாளுக்கு நாள் தேட நீர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தனிப்பட்ட விதத்துல பாருங்க. 10ஆம் வசனம் சொல்றா, ஆண்டவரே நீர் ராஜாவுக்கு உடைய கிருபையில். இன்னொருத்துல சொல்றா, என் தேசத்துக்கே நீர் செய்ய போறீர் ஐயா, என் தேசத்துக்கே என்ன ஆசீர்வாதமா நீர் மாற்றுறீர் ஆண்டவரே. அப்படி 2ஆவது வசனத்தை பாருங்க. கர்த்தரை போல ஒருத்தர் இல்ல, உண்மை இல்லாமல் வேற ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே. எங்கள் தேவனை போல, தேவனை பார்த்து பேசுறதும் அப்படித்தான் பேசுறா, மற்றவங்கள்ட்ட பேசுறதும் பாருங்க. எங்க ஆண்டவரை போல ஒருத்தர் இல்லைங்க, எங்க ஆண்டவரை போல ஒருத்தர் இல்லைங்க. எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறாரு பாருங்க. ஆமென். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மகிழ்ந்து பாடு, இது என் மேல உங்க மேல விழுந்த கடமை. இன்னிலிருந்து எல்லா சூழ்நிலையும் மறப்போம், தேவனை மாத்திரம் பெரியவராக பார்ப்போம். 2வது குறிப்பு, அப்படி வாங்க. ஏசாயா 54:2. உன்னுடைய கூடாரத்தை, ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, எல்லா நன்மை முதல்ல நான் உனக்கு தர்றேன். இந்த கூடாரத்தை விசாலமாக்குன்றது தேவனை குறித்த, தேவ ராஜ்யத்தை குறித்த, அல்லது தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி பார்க்கிற அந்த தரிசனம் முதல்ல உனக்கு விசாலமாகட்டும். நல்லா கவனிங்க. ஆளு மேல ஆளு வருது. தேவன் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதங்களை தந்தாலும் கூட அதை சரியா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல தரிசனமும் இருக்கணும், நல்ல பக்குவமும் இருக்கணும். அதனாலதான் பாருங்க, யோசேப்பை கொண்டு போய் பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில கர்த்தர் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஜெயில போட்டு ட்ரைனிங் கொடுத்தார். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன்ற வசனத்தினுடைய அர்த்தமே அதுதான். நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். சில நேரத்துல பாருங்க, நம்முடைய தரிசனம் எல்லாம் மாறுறதே இல்லை. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி பார்க்கிற நிலைமை தான் கூடாரத்தை விசாலமாக்குறது. புரியுதா புரியலையா? ஏங்க, கூடாரத்தை விசாலமாக்க ஆண்டவர் ஏன் சொல்றாரு? உன் எல்லைகள்லாம் விரிவாகட்டும். ஏன் நீ வலதுபுறத்துல இடதுபுறத்துல இடம் கொண்டு பெருக போற, பிள்ளையிலிருந்து உனக்கு உண்டாயிருக்கிற பிள்ளைகள் போதும்பா, எங்களுக்கு இடம் உண்டாகும்படி நீ கொஞ்சம் ஒதுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் வருது. நான் வரணும்னு சொன்னா உன் பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, நான் உன்னை எப்படி பார்க்கறேன் அதே மாதிரி நீ உன்னை பாரு, நான் ஒரு சூழ்நிலை எப்படி பார்க்கறேன் அதே மாதிரியே பாரு. சொல்றேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தையும் 3வது அதிகாரத்தையும் வாசிங்கன்னா 7 சபைகள்லையும் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை. சிமிர்னா, பிலதெல்பியா சபையை தவிர மீதி 5 சபையின் யுகங்களுமே நாசமா போன மாதிரியே இருந்துச்சு. எல்லாம் மாய்மானமா இருந்துச்சு, எல்லாம் பிரச்சனை நிறைஞ்சிருந்துச்சு. ஆண்டவர் யோவானுக்கு அதை காட்டும் பொழுது யோவானுக்கே ஒரு மாதிரி, என்ன ஆண்டவரே சபைலாம் இப்படி இருக்குது, என்ன ஆண்டவரே சபைலாம் இப்படி இருக்குது, என்ன ஆண்டவரே சபைலாம் இப்படி இருக்குது. அப்படி 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4:1. இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு தெரியுமா? இந்த 7 சபையினுடைய சூழ்நிலைகள் என்ன, நிலைமை என்னன்றதை பார்த்த பிறகு அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கேன். நான் கூட சில நேரத்தில் இந்த யூடியூப்லாம் சில காரியத்தை பார்த்தா வாழ்க்கை வெறுத்து போயிடும். ஆண்டவரே, வெளியே போய் எங்கன்னா பாஸ்டர்னு சொல்ற கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டவரே, நீங்க அப்படிப்பட்ட பாஸ்டரா இப்படிப்பட்ட பாஸ்டர்னு என்ன ஒருத்தன் கேள்வி கேட்டக்கூடாதே, நமக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது. அப்படிதான் இன்னைக்கு யோவான்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு, எல்லாம் ஒரு மாதிரி இருக்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பின்ன எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தமானது, தேவனுடைய குரலானது எனக்கு ஒலித்தது. ஏறிவா யோவான். இவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது, உடனே ஆவிக்குள்ளானேன். இப்ப ஆவிக்குள்ளாயி அடுத்த ரெல்முக்கு போயிட்டான். இது வரைக்கும் இங்கே பார்த்துட்டு இருக்கிறான். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப எல்லாரும் கரங்கள் எடுத்து சத்தமா, எல்லாம் ஏடகுடமா தாறுமாறதான் ஆண்டவர் இருக்குது. பட் சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. பிரதர், ஃபேமிலி கூட அப்படித்தானே?
கைமீறி போயிடுச்சு. பிள்ளைங்க லைஃப் ஒரு மாதிரி போகுது ஆண்டவரே, பிசினஸ் ஒரு மாதிரி போகுது ஆண்டவரே, வேலை ஒரு மாதிரி போகுது ஆண்டவரே. ஆண்டவரை கேட்டா சொல்லாரே, மேலே ஏறி வா. என்ன ஆண்டவரே? பார்த்தா சிங்காசனம் இருக்குது, சிங்காசனத்தின் மேல சகல அதிகாரமும். அவர் சொல்வார், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர், சகல அதிகாரம் படைத்தவராய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் வீற்றிருக்கிற அவருக்காக எல்லாரும் கரங்களோடு சத்தம் வராலே சொல்லுவோமா? ஆமென். இருக்கிறாரு அவரு, அவர் இருக்கிறார். சொல்லுவார், ஒரே வார்த்தையில் சொல்லுவார், எல்லாத்தையும் நான் புதியதாக்குறேன் போ அப்படின்றார். எல்லாத்தையும் புதியதாக்குறேன் போ. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அதிகாரம் அவர்தான். என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய வராமேன். அதனால தான் அவர் சொல்றாரு. நான் நேற்று கூட செய்தியில் சொல்லும் பொழுது சொன்னேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எல்லா டிவி சேனல்காரன் அப்படியே மைக் எடுத்துட்டு கேமரா எடுத்துட்டு போயிடுறது. அவன் பாருங்க இங்கே தான் போச்சு, அப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி, இப்படி போச்சு, அப்படி வெடிச்சது, இப்படி விழுந்துச்சு, அப்படி இருக்கும். கடைசியில் ஒரு கூட்டம் பிளாக் பாக்ஸை தேடும், கருப்பு பெட்டியை தேடி. இப்போ ஆக்சிடென்ட் காரணம் இதுதான்பான்னு சொன்னா இவன் சொன்னதுல ஒன்று கூட அதில் இருக்காது. ஆண்டவர் அதே மாதிரி தான் உங்களை என்ன அப்படி ட்ரோன்ல வச்சு எடுத்துட்டு போவார், மேலே கொண்டு போய் பாரு, நான் எப்படி பார்க்குறேன்றதை பாரு. எல்ஐசி பில்டிங் கீழே நின்று நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே 10,000 அடி உயரத்தில் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா என்னப்பா எறும்பு மாதிரி இருக்குது. ஆண்டவர் அதே மாதிரி தான் பார்ப்பாரு. நீங்களும் நானும் எதை ரொம்ப பிரமிப்பாக பார்த்து ஆண்டவரை மலைச்சு போய் இது எப்படி அவர் சொல்லார், போ எல்லாத்தையும் புதியதாக்குறப்போ அப்படின்றார். இது ஒரே நாளில் வந்துடாது. நீங்கள் வேணா பாருங்களேன், நான் வேதத்தை வாசிட்டு இருக்கும் பொழுது பரிசுத்தவான்கள்லாம் யாரை நம்ம கொண்டாடுறோமோ அவனும் பாருங்க நம்மள மாதிரியே ஒரு சின்ன சர்க்குலுக்குள்ள தான் இருந்திருக்கிறான். உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இந்த அனனியா அவரு நல்ல ஜெபம் பண்ற பிஷப்பு தான் அனனியா. அதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் பாருங்க. அனனியா எடுங்க, அப்போஸ்தலர் 9. இப்ப சவுல், பவுலா மாறின சவுல், கரெக்டா? நான் பவுல்னே சொல்றேனே. பவுல் அங்க தமஸ்குக்கு போகும் பொழுது ஒரு பெரிய பேரொளி, பவுல் கீழே விழுந்துட்டாரு. அங்க போய் கண்ணு தெரியாம யூதா வீட்டுல தரிசு பட்டணத்தானாகிய சவுலின் பேருள்ளவன் ஒருத்தன் இருக்கிறான், நேர்த்தூர்ல போய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? அனனியாட்ட சொல்றார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அனனியாட்ட சொல்றார், அனனியாவேன் கூப்பிடுறார். ஆண்டவரே இதோ அடியேன் சொன்ன உடனே, நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்துல வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். ஆண்டவர் இப்ப அந்த ட்ரோன் வியூல பாக்குறார் மேல இருந்து. இந்த சவுல நம்மளும் பவுலா மாத்தியாச்சு, இவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு அவரு பிளானோட. இந்த சவுலும் கூட பாருங்க அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். அப்படியே ஃபாஸ்டிங்ல இருந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இதை கொண்டு போய் பிஷப் அனனியாட்ட சொன்னா, பிஷப் அனனியா ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் கூட உம்முடைய நாமத்தை தொழுதுகிற யாவரையும் கட்டும்படிக்கு பயன் பண்ணி இழுத்துட்டு போகும்படிக்கு அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. ஆண்டவரே நீர் ஏதோ தப்பான அட்ரஸை பார்த்துட்டு வந்துட்டீர் போல தெரியுது. நானே மறைஞ்சிருக்கிறேன், என்ன போய் சம்மன் இல்லாம ஆஜராக சொல்றீர் ஆண்டவர். நிறைய நேரத்துல ஆண்டவர் உங்கள்ட்ட என்கிட்டையும் பிரச்சனையை நான் தீர்த்துட்டேன். ஆண்டவரே நீர் வேற, அதுக்கு டாக்டர் கொடுத்த லிஸ்ட் பெருசா இருக்குது. கர்த்தர் சொல்லுவாரு, உன் கூடாரத்தை கொஞ்சம் விசாலமாக்கு, நான் பாக்குற மாதிரி நீ பாரு, மாதிரி பாரு. சரி, இவர் இந்த பிஷப் தான் இப்படி இருக்கிறாருன்னா சீஃப் அப்போஸ்தலர் ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல அவரு ஜெபம் பண்ணு மேல போய் அவங்க கொர்நேலியை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் அப்படியே வானத்துல இருந்து ஒரு போற மாதிரி துப்பட்டு இறங்குது, அப்படியே உள்ள எல்லா மிருகங்களும் இருக்குது, நீ அடித்து புசின்னு சொன்னா, நான் பியூர் வெஜிடேரியன், நம்ம சாப்பிட்ட ஒன்லி மட்டன், சிக்கன், பீஃப், நோ போர்க், நத்திங். ஆண்டவர் முதல்ல கூடாரத்தை விசாலமாக்கு, முதல்ல கூடாரத்தை விசாலமாக்கியா. சிஸ்டர், சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிரிக்கிறதுக்காக சொல்லல.
என் வாழ்க்கையில தேவன் ஒரு நாள் நன்மைகளை தடை செய்யறதே இல்லை. ஆனா நான் எங்கெங்கெல்லாம் என்னுடைய கூடாரத்தை விசாலமாக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் என்னுடைய எல்லைகளை நான் விரிவாக்கணுமோ, நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும், நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யணும், நாம செய்ய வேண்டியதை நாம் தான் செய்யணும். ஒரு இடையில சொல்லுவோமா, ஒரு கடைசி குறிப்பை மாத்திரம் சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து இந்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முளைகளை நீ உறுதிப்படுத்து. டென்ட் விஸ்தாரமா போயிட்டே இருக்குது, பரவாயில்ல. டென்ட் விஸ்தாரமா போயிட்டு கயிறு இழுத்து கட்டுற அந்த ஆணி, அந்த முளை உறுதியா இல்லைன்னு வச்சுக்க, அடுத்து அடிக்கிற காத்துல மொத்தமும் சரிஞ்சு போயிடும். சில அன்னைக்கு கூட ஒரு வீடியோ அனுப்புனாங்க, ஒரு பெரிய பாலிட்டிஷியன் மேலே ஏறி நின்று ஆச்சுக்கே நாம்கேன்னு பேச ஆரம்பிக்கிற, டமார்னு அடிச்ச காத்துல. ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. ஆனா பவுல் சொல்றது போல அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலைத்திருக்கும்படி அவரோட இருக்கிற ஐக்கியம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறட்டும். ஆமென். ஸ்ட்ராங்கா மாறட்டும், ஸ்ட்ராங்கா மாறட்டும். ஸோ முளைகளை உறுதிப்படுத்தி இதெல்லாம் செஞ்சுட்டேன்னா மீதி 15 வசனத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் அதை உனக்கு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ செய்ய வேண்டியதை மாத்திரம் நீ செஞ்சிரு, நீ செய்ய வேண்டிய செஞ்சிரு. ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். முளைகளை உறுதிப்படுத்து. சில நேரத்தில் இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்க தான் செய்யுது. நல்ல கவனிங்க, தேவன் எனக்கு செய்ய தாமதிப்பது இல்லை, அதனால அல்ல, நான் சரியா பக்குவப்படாதது. நான் கூட அடிக்கடி யோசிப்பேன், 30 வருஷம் கழிச்சு தானே சபையை தந்திருக்கேன் சொல்லி ஆண்டவர் சொல்ல, நீ சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்றது. பாருங்களேன், சவுல் ராஜாவா இருந்த சவுல் 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான். 42 வருஷம், 41 வருஷம், ஓகே விட்டுருங்க, 40 வருஷம். எங்க சவுல் 40 வருஷம் அரசாண்டான் முழு இஸ்ரவேல் சமஸ்தானத்தையும். தாவீதுக்கு பிறகு சாலமோன் 40 வருஷம் முழு சமஸ்தானத்தையும் அரசாண்டான். இவர் 2 பேருக்கு நடுவுல தாவீது 40 வருஷம், 33 வருஷம், மொத்தமா ஒரு 6.5 வருஷம் யூதாவா. கரெக்டா என்ன சொல்ற, விட்டுருங்க, நான் 7 வருஷம் 33 வருஷம் வச்சுங்க. ஏங்க தாவீது 40 வருஷம், அவனுக்கு முன்னால சவுல் 40 வருஷம், தாவீதுக்கு பின்னால சாலமோன் 40 வருஷம். நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா இந்த சவுலுக்கு துரிதமா ராஜபாரம் கிடைச்சது, துரிதமா கிடைச்சதுங்க. சாமுவேல் சொன்ன மாத்திரத்தில் அவன் ராஜாவாக மாறினான். இந்த சாலமோன் born with silver spoon, அப்பா அப்படி தூக்கி கொடுத்துட்டாரு. என்ன தெரியுமா துக்கம், இவனும் சரியா நிலைக்கல, இவனும் சரியா நிலைக்கல. தாவீது மாத்திரம் கடைசி வரைக்கும் அவரும் சொன்னார், நான் தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததி, இன்ன வரைக்கும். இவங்க 2 பேருக்கு நடுவில் இவனுக்கு மாத்திரம் என்ன தெரியுமா வித்தியாசம், இவர்களுடைய கூடார எல்லைகள் விஸ்தாரமாச்சுது, அவருடைய முளைகள் உறுதிப்படுத்தப்படவே இல்லை. இவன் ஒருத்தனுக்கு மாத்திரம் கூடாரத்தின் எல்லைகளையும் கர்த்தர் விஸ்தாரமாக்குனாரு, அவனுடைய முளைகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தபடினாலதான் இன்னைக்கு தாவீதின் குமாரனேன்னு அழைக்கக்கூடிய அளவிற்கு அவரும் போய் தன்னை வெளிப்படுத்தி காண்பிச்சுக்கிட்டார். எல்லாரும் கரங்க ஒருத்தர் அலையில சொல்லுவோமா. நான் சொல்றேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏசாயா 54 உள்ள மொத்த வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். ஏன்னா ஒரே ஒரு முறை அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் வாசிடலாமா, வாசிடலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுங்க பார்ப்போம். ஏசாயா 54 எல்லாரும் எடுக்கணும், எடுத்து வாசிக்கணும். நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே விளக்கரையும் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தமும் பண்ணிட்டாரு, இந்த 2 மாத்திரம் நாம செய்யணும். எல்லாரும் எடுங்க வாசிக்கலாம். 3ல இருந்து வாசிப்போம். சரி சரி, இப்ப நான் வாசிச்சா அது உங்களுக்கு, நீங்க வாசிக்கிறதா எனக்கு, சரியா? வாசிக்கலாமா? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சியடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதை வெறிப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரை உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன்.
அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவது இல்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது இல்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்கள் வைத்து சத்தம் அலையில சொல்லுவோமா? 16 சொல்றார் பாருங்க. ரொம்ப பயந்து நடுங்கிறவங்களுக்காக அந்த வசனத்தை திரும்ப லைட்டா இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, அருவாளை உண்டு பண்றான் பாரு, அவனையும் நான் தான் படிச்சேன். வச்சு வெட்டுறான்ல, அவனையும் நான் தான் படிச்சேன். இன்னொரு இடத்துல சொல்றா, இருந்தா 2 பேரும் என் கையில தான் இருக்கிறான். நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்கிற? சொல்லிட்டு தான் சொல்ற, உனக்கு விரோதமா உருவாக்க போற ஒரு ஆயுதம் ஆக்காத போ. மாமே நீங்கள் தான் சொல்லணும், அவன் துப்பாக்கி வச்சிருக்கிறான் ஆண்டவரே, அவனுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு ஆண்டவரே, அவர் தாண்டவரே மேனேஜர், அவர் தாண்டவரே மேனேஜர் டைரக்டர் ஆண்டு சொல்ல எல்லாம் நான் உண்டு பண்ணவன் தான். போ, ஃபியூஸை பிடுங்கன்னா ஃபியூஸை பிடுங்குவேன், ஃபியூஸை மாட்டேன்னா ஃபியூஸை மாட்டுவேன். அவனை கொண்டு என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் செய்யணும், போயிட்டே இருக்கு. நல்ல ஆண்டவர். ஆமென். எல்லாரும் எழுந்து இருப்போம். திருவிருந்தில் பங்கு பெற நேரம். நல்லா கர்த்தரை துதிங்க பாப்பா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனந்த சத்தமிட்டு ஆர்ப்பரி. எல்லாரும் எல்லாரும் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இனிமே வந்துட்டு அது இதுன்னு பேசவே கூடாது. ஆமா, 1-2 வசனங்களை ஞாபகத்துல வச்சுக்கங்க. தேவன் எப்படி பார்க்கறாரு அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஆமென். தேவன் எப்படி பார்க்கறாரு அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அவரை பார்க்கணும், மகிமை பார்க்கணும், மகிமை பொருந்தினவரா பார்க்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வரா. எல்லாரும் நல்லா துதிங்க பார்ப்போம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. எல்லாரும் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நன்றி 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 நன்றி. சொன்னார்ல, சொல்லுகிறார். பிரதர் அப்படியே எடுத்துங்க, சிஸ்டர் எடுத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். 5 இடத்துல போட்டிருக்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆரவாரம் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இத்தனை நன்மைகளை அவரு சும்மா உனக்கு தருவன்னு சொல்லல. It's already been paid. விலக்கரையன் செலுத்திட்டாரு. fully paid, fully paid, fully paid. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தை நல்ல கையை தட்டி, எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, பிழைப்பான் விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது.
கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதற. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் ஆண்டவரே மகிமையான மேன்மையான அனுபவம் எனக்கு வேணும். இன்னும் பூமிக்குரியவிலே நான் தேடிட்டு இருக்க போறதில்லை. எல்லாரும் கேளுங்க, நான் சொன்னது போல மகிமை வேணும், கிருபை வேணும், தயவு வேணும், தேவனுடைய அபிஷேகம் எனக்கு வேணும், தேவனுடைய வல்லமை எனக்கு வேணும். ஹalleluya. கிருபையிலே வளர்ந்திடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே, கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறா. எல்லாரும் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு ஆட்கள் வேணும் ஐயா. ரகதல நம சந்தரவரலனா நீ நம சியாகதரியா கரதர. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், நிலைத்திருப்பாய். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, விசுவாசியே உன்னுடைய கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு, உன்னுடைய நுழைகளை உறுதிப்படுத்து, பிள்ளை வராத மலடிய மகிழ்ந்து ஆர்ப்பரி. என் ஆண்டவர் சொன்னதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹalleluya. தலைமுறை தலைமுறையாய் தழைத்திட என் தேவன் அருள் புரிவார். திருச்சபையை கிரியை செய்வார், திவ்ய அன்பிலே நிலைத்திருப்பாய், கிருபையிலே வளர்ந்திடுவாய், வரங்களை நாடிடுவாய். ஒரு விசுவாசி கூட செத்து போன நிலைமையில் இருக்க கூடாது. இன்னும் பூமிக்குள்ளதே தேடி தேடி எல்லாம் ஓடிட்டு இருக்க கூடாது. அது தருவார். அவர் ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பதாக உங்களை மைண்ட்ல வச்சு என்னென்னைக்கு தேதியில என்னென்ன என் பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணிட்டாரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு.
நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஐயா ஏசாயா 54:1-17 வரையிலும் சொல்லப்பட்ட வசனங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக. நிறைவேறட்டும் ஐயா. அதற்கான விலைக்கரையும் கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதை செய்ய ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் அதற்கு சாட்சியாய் மாற்றுவீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய திருப்பந்தியில நாம் பங்கு பெறுகிற நேரம் எல்லாரும் கண்களை மூடி சொன்னது போல உன்னுடைய முளைகளை உறுதிப்படுத்து. அவருடைய அன்பில் ஆழமாய் வேரூற்றுகிற ஒரு நேரம். இன்னும் பாவத்திலே நம்ம உளறிட்டு கிடக்க முடியாது. இன்னும் இந்த குப்பை டிவி சினிமா எவ்வளவு நாளைக்குங்க? நான் உங்களுக்கு சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு முழங்கால் படியிட்டு கதறி இருப்பார். நான் ஒன்னே ஒண்ணுதான் கதறினாரு. எபேசியர் 3வது அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை நம்ம வாசிச்சிட்டோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொருடைய உள்ளங்களில் இடைப்படுவாராக. வேணாம் பிரதர், வேணாம் சிஸ்டர், வேண்டாம் வேணாம். He takes us to the high places of blessings. He takes us to the high place because we belong to Christ. இந்த ஒரு பாக்கியம் நாம நீங்களானும் கிறிஸ்து சொந்தமா இருக்கிறதுனால தான் இந்த பாக்கியம். இன்னும் எதுக்குங்க போயிட்டு அப்படி குப்பைய மேயிற ஒரு நிலைமை நமக்கு வேண்டாம். வாலிப பிள்ளைங்க நான் கவனிங்க. இன்னும் இன்ஸ்டாகிராம் இன்னும் வா, உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புறாருல்ல, உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புறாரு. திருவிழா நேரத்தில் நீ ஆண்டவர்கிட்ட கேளு, எதுக்கு ஆண்ட ஏசப்பா என்ன இந்த ஆலயத்தை கொண்டு வந்தீங்க? என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. அன்னைக்கு ராகேல் யாக்கோபை பார்த்து சொன்ன, புள்ளத்தால் என்ன சாவுறேன். சாதாரண மனுஷன் அந்த வார்த்தை சொல்லுவார். நீங்க சொல்லுங்க, என்ன பயன்படுத்துங்க, நான் சாவுறேன். ஆண்டோட எத்தனை நாள் கேட்டதுடைய வேணும், இல்லைன்னா என்ன எடுத்துருங்க, எதுக்கு இவ்வளவு உயிரோட வச்சிருக்கிறீங்க? வாலிப பிள்ளைங்க கேளு. தேவனும் வாழ்க்கையில் முன்குறித்த நாள் இந்த நாளா இருக்கட்டும். இன்னும் அப்படி போய் அது இதுன்னு குப்பைங்களை மாட்டிட்டு இருக்கிறத விட்டு வெளியே வா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் ஒரு விஷயம், ரத்தத்தினால என்னை கழுவும் ஐயா. கேளுங்க, ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். திருவிருந்தில பங்கு பெற நீர் என்னை ஆயத்தமுள்ளவனாக மாற்றும் ஐயா. அவருடைய திருச்சரத்தை நமக்காக புசிக்க கொடுத்து, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்தபடி நான் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளில் அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய், பலனுக்காய், கிருபைக்காய் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் தந்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை நாம் பெற்று அனுபவிக்க அவர் கொடுத்த சிலுவையில் அவர் கொடுத்த விலைக்கரையத்திற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட சமூகத்திலே கொண்டு வந்து எங்களை மகிழச் செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளுடைய இருதயங்களில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமாகிய விதையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரிக்கப்படட்டும். ஆண்டவரே, பிசாசன் எடுத்து போடாதபடி உம்முடைய இரத்தத்தினாலே வேலி அடைப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவர் நாங்கள் இழந்த நன்மைகளை திருப்பி கொடுக்கிற ஆண்டவரே அனுபவத்தோடு உமக்கு சாட்சியாய் மாற்றும். ஒவ்வொருடைய வாழ்க்கை இருக்கிற பலவீனம், மரணக்கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஐயா. நன்மை கிருபை தொடரட்டும். ஆண்டவரே, கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவை ஞானத்தை கிருபையில கொடும், ஜெயம் கொடும். உமக்கு நன்றி. வர முடியாத நினைக்கிறோம், கிருபை தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதி ஐயா. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் மாற்றும். துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்.
கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும், கிருபைகளை, விடுதலை கட்டளையிடுவாராக. God bless you. God be with you. Have a blessed week. ஒரு சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து செல்வோம்.